நண்பர்களே வணக்கம். இரவு நேரத்தில் ஆந்தை கூவினால் பயப்படுவீங்களா? இல்லை இல்லை. இது துரதிர்ஷ்டம் இல்ல. இது மகா அதிர்ஷ்டத்தோட முதல் அறிகுறி தெரியுமா? இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டு பாட்டி தாத்தா சொன்ன பழைய நம்பிக்கைப்படி நல்ல காலம் வரப்போறதுக்கு முன்னாடி செல்வலட்சுமியோட தூதுவனா வர்றா ஆந்தை 5 ரகசிய மங்களகரமான சைகைகளை காட்டுமாம். இந்த 5 சைகையையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அடுத்த சில நாட்களிலோ வாரங்களிலோ உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். பணம், பதவி, குழந்தை பாக்கியம், திடீர் லாட்டரி எதுவும் வரலாம். அந்த 5 சூப்பர் ஷிப் சைகைகள் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்க போறீங்க. முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில ஒரு போனஸ் டிப் கூட இருக்கு. ரெடியா? சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கோ. அதிர்ஷ்ட காலம் வருவதற்கு முன்பாக அனுப்பப்படும் 5 மங்களகரமான அறிகுறிகளைப் பற்றி இந்தியாவின் பாரம்பரிய நம்பிக்கைகளிலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் நாட்டுப்புற கதைகளிலும் அடிக்கடி குறிப்பிடப்படுவது உண்டு. குறிப்பாக ஆந்தை உள்ளு இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக தமிழகத்தின் கிராமப்புறங்களில் மங்கள அறிகுறியாகவே கருதப்படுகிறது. பொதுவாக மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஆந்தை துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருந்தாலும் இந்து ஜோதிடத்திலும் தமிழ் நாட்டுப்புற நம்பிக்கைகளிலும் ஆந்தை லக்ஷ்மி தேவியின் வாகனமாகவும் செல்வம் வருவதற்கான முன்னறிவிப்பாளராகவும் போற்றப்படுகிறது. அதிர்ஷ்ட காலம் நெருங்குகிறது என்பதை ஆந்தை மூலம் தெரிவிக்கப்படும் 5 மங்களகரமான அறிகுறிகள் பின்வருமாறு. இரவில் வீட்டின் மேல் 3 முறை சத்தமாக கூ கூ வென்று கூவுதல். இது மிகவும் முக்கியமான அறிகுறி. ஆந்தை ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல தொடர்ந்து 3 முறை வீட்டின் கூரை மேல் அல்லது அருகில் வந்து கூவினால் அந்த வீட்டிற்கு செல்வலட்சுமி வரப்போகிறாள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இது பணவரவு, திடீர் லாபம், நீண்ட நாள் தேங்கிக் கிடந்த பணம் திரும்பக் கிடைப்பது போன்றவற்றை குறிக்கும். ஆந்தை வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு இறக்கையை விரிப்பது, வாசற்படியில் அல்லது வீட்டு முற்றத்தில் ஆந்தை அமர்ந்து இறக்கையை மெதுவாக விரித்து மடக்குவதை பார்ப்பது மிகவும் அரிதான ஆனால் மிக மங்களகரமான அறிகுறி. இது லக்ஷ்மி கதவை தட்டுகிறாள் என்று அர்த்தம். அடுத்த சில நாட்களில் அல்லது வாரங்களில் எதிர்பாராத விதத்தில் பணம், தங்கம் அல்லது செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. ஆந்தை வீட்டிற்குள் பறந்து வந்து ஒரு சுற்று சுற்றிவிட்டு மீண்டும் பறந்து செல்வது. ஆந்தை இரவில் திறந்திருக்கும் ஜன்னல் வழியாகவோ கதவு வழியாகவோ உள்ளே புகுந்து வீட்டிற்குள் ஒரு முழு சுற்று வந்து யாரையும் தொந்தரவு செய்யாமல் மீண்டும் வெளியே சென்றுவிட்டால் அது மிகப்பெரிய யோகத்தின் அடையாளம். இது வம்ச விருத்தி, குழந்தைப்பேறு, நிலம் வாங்குதல், புதிய வீடு கட்டுதல் போன்ற நீண்டகால செல்வத்தை குறிக்கும். ஆந்தை தினமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூவுவது தொடர்ச்சியாக 7 நாட்கள் ஒரு ஆந்தை தினமும் இரவு ஒரே நேரத்தில் பொதுவாக நள்ளிரவுக்குப் பிறகு வீட்டின் அருகில் வந்து கூவ ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து 7 நாட்கள் தவறாமல் செய்தால் அது ராஜயோகம் வரப்போவதற்கான அறிகுறி. பதவி உயர்வு, அரசியல் ஆதாயம், பெரிய வியாபார லாபம், திடீர் பிரபலம் ஆகியவை இதன் பலன்களாகச் சொல்லப்படுகின்றன. ஆந்தையின் குஞ்சு வீட்டின் அருகில் பார்க்கப்படுவது அல்லது ஆந்தை ஜோடியாக வருவது ஒற்றை ஆந்தை அல்ல. ஆந்தை ஜோடியாக ஆண் பெண் வீட்டின் அருகில் தென்படுவது அல்லது ஆந்தையின் குஞ்சு வீட்டு முற்றத்தில் அல்லது மாடியில் கிடப்பது மிக மிக அரிதான ஆனால் அதிமங்களகரமான அறிகுறி. இது குடும்பத்தில் திருமணம், குழந்தைப்பேறு, செல்வத்தில் பெருக்கம், பல தலைமுறைகளுக்கு செல்லும் செல்வ வளம் ஆகியவற்றை குறிக்கும். இந்த 5 அறிகுறிகளையும் ஒருவர் தன் வாழ்நாளில் பார்த்துவிட்டால் அது அவருக்கு மகாலட்சுமி கடாக்ஷம் கிடைத்துவிட்டதற்கான உறுதியான அடையாளம் என்று தமிழகத்தின் பல கிராமங்களில் இன்றும் நம்பப்படுகிறது. ஆந்தையை கொல்லுதல், துரத்துதல், தீய எண்ணத்துடன் பார்த்தல் ஆகியவை இந்த யோகத்தை அழித்துவிடும் என்றும் அதற்கு பதிலாக ஆந்தை வந்தால் அமைதியாக இருந்து மறுநாள் காலையில் லக்ஷ்மி பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நம்பிக்கை வட இந்தியாவில் சற்று வேறுபடும். அங்கு ஆந்தையை கேட்கவே பயப்படுவார்கள். ஆனால் தமிழகத்திலும் கேரளாவிலும் கர்நாடகாவின் சில பகுதிகளிலும் ஆந்தை என்றாலே செல்வம் வரப்போகிறது என்று மகிழ்ச்சியடைவார்கள். குறிப்பாக தீபாவளிக்கு முந்தைய நாட்களில் ஆந்தை கூவினால் அந்த வருடம் செல்வத்தில் நிரம்பும் என்று சொல்வார்கள். இதுபோன்ற நம்பிக்கைகள் அறிவியலால் நிரூபிக்கப்படாவிட்டாலும் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையில் இயற்கையின் ஒவ்வொரு அசைவையும் ஒலியையும் ஒரு செய்தியாக கொண்டாடியதன் வெளிப்பாடே இவை. ஆந்தையின் குரல் இரவின் அமைதியில் தொலைவில் இருந்து கேட்கும்போது நமக்குள் ஒரு புனிதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவது இயற்கையான ஒன்று. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்காக நாம் நல்லெண்ணத்துடனும் நற்செயல்களுடனும் வாழ்ந்தால் உண்மையிலேயே நல்ல காலம் வரும் என்று சொல்வதே இந்த நம்பிக்கையின் ஆழமான பொருள். எனவே அடுத்த முறை இரவில் ஆந்தை கூவினால் பயப்பட வேண்டாம். அமைதியாக காது கொடுத்து கேளுங்கள். யாருக்குத் தெரியும், உங்கள் வீட்டு மேல் அமர்ந்து கூவுவது உங்கள் அதிர்ஷ்ட காலத்தை அறிவிக்கும் தூதன் ஆந்தையாகவும் இருக்கலாம். மனிதர்களின் வாழ்க்கையில் நல்ல காலமும் கெட்ட காலமும் ஒரு சுழற்சி போல் மாறிக்கொண்டே இருக்கின்றன.
ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், நல்ல காலம் வருவதற்கு முன்பே பிரபஞ்சம் சில அறிகுறிகளை அனுப்புகிறது. அந்த சக்தி யாரையும் முன்னறிவிப்பு இன்றி உயர்த்திவிடாது. மாறாக சில நுண்ணிய மாற்றங்கள், நிகழ்வுகள், உணர்வுகள், சந்திப்புகள், சூழ்நிலைகள் மூலமாக உன் நேரம் மாறப்போகிறது என்று சொல்கிறது. இந்த அறிகுறிகளை புரிந்துகொள்ளும் மனிதன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் வாழ்க்கைக்கு திருப்புமுனை தரும், அதிர்ஷ்டத்தை மாற்றும், செல்வம், வளர்ச்சி, அமைதி, வாய்ப்பு மற்றும் ஆன்மீக உயர்வு தரும் 5 முக்கியமான அறிகுறிகள் ஏதேனும் ஒருவரின் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கினால், அது அவர் அனுபவிக்கும் கஷ்டங்கள் முடிவடையும் தருணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அற்புதமான குறியீடாகும். வாழ்க்கை ஏன் மாறுகிறது, எப்படி மாறுகிறது, எந்த தருணத்தில் மாறுகிறது என்பதை மனிதர்கள் கேள்வி கேட்பார்கள். ஆனால் மாற்றத்தின் முன்வரும் சைகைகளை புரிந்துகொள்வதே பெரிய ஞானம். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சந்திக்கும் உச்சமும் தாழ்வும் தற்காலிகமானது மட்டுமே. அந்த தற்காலிக இருளை உடைத்து வெளிச்சம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் சில குறிப்பிட்ட தகவல்களை நமக்கு தெரியப்படுத்தும். அவற்றை கவனித்தால் நம் விதி எழுதப்பட்ட திசையை புரிந்துகொள்ளலாம். இதோ அந்த 5 அறிகுறிகள் பற்றி விரிவாக பார்ப்போம். மனம் திடீரென மிக அமைதியாகிவிடுதல் வாழ்க்கையை மாற்றப்போகும் முதல் அறிகுறி மனதிலேயே தொடங்குகிறது. பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக உள்ளே பதிந்திருந்த கவலை, பேய், பயம், மன அழுத்தம், குழப்பம், கோபம் போன்ற உணர்வுகள் திடீரென குறைந்து உள்ளம் ஒரு விசேஷமான அமைதியை பெறத் தொடங்கும். இதை பலர் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் பிரபஞ்சத்தின் சக்திகள் செயல்படத் தொடங்கும் போது முதலில் மனத்தில் இருக்கும் அணைக்க முடியாத தீ மூச்சு குறையும். வாழ்க்கையின் பெரிய பிரச்சினைகளும் கூட அதே மாதிரி உள்ளே பெரிதாக தெரியாமல் போகும். ஒருவருக்கு திடீரென எல்லாம் சரியாகிவிடும், நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை தோன்றினால் அது நல்ல காலம் ஆரம்பிக்கும் மிகப்பெரிய சிக்னல். இந்த அமைதி என்பது சாதாரண அமைதியல்ல, அது வெளியில் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளுக்குள் உண்டாகும் தெய்வீக அமைதி. இது உங்கள் அதிர்ஷ்ட மாற்றத்தின் ஆரம்ப கட்டம். 2. தொடர்ந்து நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் நுழைவது. விதி மாறப்போகும் நேரத்தில் உங்கள் வாழ்வில் திடீரென நல்ல நபர்கள் வரத் தொடங்குவார்கள். உதவி செய்ய வரும் நண்பர்கள், வழிகாட்டும் ஆசான்கள், உங்களை முன்னேற்ற பேசும் பெரியவர்கள், உங்கள் திறமையை அறிந்து வாய்ப்பளிக்கும், உங்கள் மன வருத்தத்தை போக்கும் நம்பிக்கை மனிதர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஆற்றலாக மாறுவார்கள். அதிர்ஷ்டம் மாறும் நேரத்தில் கெட்டவர்கள் மறைந்து நல்லவர்கள் அருகே நிலைகொள்வார்கள். இது ஒரு பெரிய பிரபஞ்ச விதி. சரியான நேரத்தில் சரியான மனிதரை அனுப்புவது ஒரு தெய்வீக கணக்கீடு. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நல்ல மனிதனும் ஒரு வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு பாதுகாப்பு, ஒரு முன்னோட்டம். இது உங்கள் வாழ்க்கை புதிய திசையில் செல்லத் தயாராகி வருகின்றது என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். 3. உங்கள் பணியில் திடீரென ஏற்படும் முன்னேற்றம். நீண்ட நாட்களாக நின்றுபோன வேலைகள் சரிசெய்யப்படுதல், தடைப்பட்ட செயல்களில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், திடீர் அழைப்புகள், திட்டமிடாத நட்பலன்கள், இவை எல்லாம் உங்கள் நேரம் உயர்ந்து வருவதாக காட்டும். பலர் இது தற்செயலாக நடந்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நல்ல அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் எப்போதும் இவ்வாறே வருகிறது. உங்கள் முயற்சிகள் திடீரென பலன் கொடுக்கத் தொடங்கும். ரொம்ப நாள் காத்திருந்த பதவி உயர்வு, தடைப்பட்ட பணம், கிடைக்காத வாய்ப்பு, முடியாதது போல இருந்த வேலை எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக தீர்வு காணும். ஒரு மனிதனின் நேரம் மாறும்போது முயற்சி மற்றும் பலன் இரண்டும் ஒரே திசையில் ஓடத் தொடங்கும். இந்த மாற்றம் கண்களுக்கு தென்படும்போது அறியுங்கள், நல்ல காலம் கதவை திறந்துவிட்டது. 4. தொடர்ந்து வரும் நல்ல கனவுகள். பிரபஞ்சம் நம்மிடம் பேசும் மிக சக்திவாய்ந்த மொழிகளில் ஒன்று கனவு. ஒருவருக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகும் நேரத்தில் சில விசேஷமான கனவுகள் வரத் தொடங்கும். நீராடும் கனவு, புதிய வீடு, விளக்கு, மலை, கோவில், தெய்வம், குழந்தை, திருமணம் போன்ற சுப சின்னங்கள். இவை அனைத்தும் நல்ல அதிர்ஷ்டம் வருவதை குறிக்கும். உங்கள் மனம் திடீரென இனிய கனவுகளின் மூலம் ஒரு நம்பிக்கை சிக்னல் பெறும். இது உங்களின் அதிர்ஷ்ட தோஷங்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது, நேரம் மாறுகிறது என்ற ஒரு மறைமுக தகவல். 5. திடீரென வரக்கூடிய நன்றி உணர்வு. வாழ்க்கை இன்னும் முழுமையாக மாறவில்லை என்றாலும் உள்ளத்தில் திடீரென என்னிடம் இருப்பதற்கும் நன்றி, என்ன நடந்ததற்கும் நன்றி, என்ன வரப்போகிறதற்கும் நன்றி என்ற உணர்வு உருவாகும். நன்றி உணர்வு உருவாகும் அந்த தருணமே நம் அதிர்ஷ்டத்தை திறக்கும் சாவி. மனதில் நன்றி வந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நலன்களை வரவேற்கத் தொடங்கிவிடும். கஷ்டம் இருந்தாலும் மனம் நம்பிக்கை கொடுக்கும், பிரச்சினை இருந்தாலும் உள்ளம் உறுதி தரும். இதுவே நல்ல காலத்தின் ஸ்பந்தனம். இந்த 5 அறிகுறிகளும் ஒருவரின் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கினால் அது அவர் போதிய துன்பங்களை கடந்து புதிய வாய்ப்புகளுக்கான வாசலில் நின்றிருக்கிறார் என்பதற்கான உறுதியான சின்னம். வாழ்க்கையின் இருளான இரவு முடிந்த பின் போல் வெளிச்சம் தரும் விடியல் மெதுவாக நெருங்கிவிட்டது. யாருடைய காலம் நன்றாக இருந்தாலும் இந்த அறிகுறிகள் சக்திவாய்ந்த முறையில் வெளிப்படும்.
இந்த சிக்னல்களை உணர்ந்து அதை பயன்படுத்துபவர்களே வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், அமைதி, முன்னேற்றம் போன்றவற்றை பெறுவார்கள். வாழ்க்கையில் நல்ல காலம் வருவது தற்செயலாக வருவது அல்ல. அது முழு பிரபஞ்சத்தின் சரியான கணக்கீடும் மனிதனின் உள்மாற்றத்தின் வெளிப்பாடும் ஆகும். எனவே இந்த 5 அறிகுறிகள் தோன்றுவதை கவனித்தால் உங்கள் வாழ்க்கை உயர்வு பெறப்போகிறது, அதிர்ஷ்டம் கதவை திறக்கிறது, உங்கள் பாதை பிரகாசமாகப் போகிறது என்று அர்த்தம். அடடா, இப்படியெல்லாம் ஆந்தை நல்ல செய்தி சொல்லும்னு இவ்ளோ பேருக்கு தெரியாம போயிடுச்சே. இனிமே இரவுல ஆந்தை கூவினா பயப்படாதீங்க, கைகூப்பி வா வா லட்சுமி கதவ தட்டுறன்னு சிரிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்புல இப்பவே ஷேர் பண்ணுங்க. இந்த 5 சைகைகள்ல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு நடந்திருக்கா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா வாசிப்பேன். அடுத்த வீடியோல வீட்டுக்கு வரும் காக்கை காட்டும் 7 அதிர்ஷ்ட அறிகுறிகள் பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணலனா இப்பவே செஞ்சுக்கோங்க. நல்ல காலம் எல்லாருக்கும் விரைவில வரட்டும். உங்க எல்லா நல்ல ஆசைகளும் நிறைவேறட்டும். நான் உங்க மீண்டும் சந்திப்போம். ஜெய் லட்சுமி. ஜெய் ஜெய் லட்சுமி.